5 நிமிஷத்தில் இட்லி தோசைக்கு டேஸ்டியான தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. சட்னி செய்கிறதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேன். காரத்துக்கு வரமிளகா 6 அளவுக்கு எடுத்திருக்கேங்க. வரமிளகா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் பூண்டு பல் 10 அளவுக்கு சேர்த்துருக்கேன். பூண்டு பல் நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 3 தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி நல்லா இந்த அளவுக்கு மசிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, காஷ்மீரி மிளகாத்தூள் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த சட்னியை தாளிப்பு சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, சின்ன வெங்காயம் ஒரு 10 அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. 2 நிமிஷம் போல் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்ச சட்னி அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. சுவையான தக்காளி சட்னி ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.